அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். ஒரு காரில் பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் சீட் பெல்ட் அணிய வேண்டும். நம்மோடு பயணிக்கும் சக பயணிகளையும் சீட் பெல்ட் அணிய வலியுறுத்த வேண்டும். கார் ஓட்டும் பொழுது அது நகர்ப்புற சாலையாக இருந்தாலும் சரி, நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் ஒலி எழுப்புவது, ஹார்ன் அடிப்பது ஒரு ஒழுக்கமில்லாத டிரைவிங் நடைமுறை. நல்ல ஒழுக்கமான டிரைவிங் என்பது தேவைப்படும் இடத்தில் மட்டுமே ஹார்ன் அடிக்கணும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி டிரைவிங்கில் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம கார் இருக்குது அப்படின்னா நமக்கு பின்னாடி நின்றுட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம காருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வாகனம் இருக்கும், அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அல்லது ஒரு பெரிய டிராஃபிக் இருக்கும். இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பின்னாடி நின்றுட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். இப்படி பண்ணுறவங்க இரண்டு விதமான மனநிலை உள்ளவர்கள். முதலாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிரைவிங் ஸ்கில்ஸே சரியாக இருக்காது, நல்ல டிரைவிங் தெரியாது. அந்த பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ன் அடித்து மற்றவங்கள ஒதுக்கி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு மனநிலை உள்ளவங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ன் அடித்து மற்றவங்களை வெறுப்பேற்றுற ஒரு குரூப்பு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் நம்ம திருவிழாக்களில் பிபி வாங்கி ஊதிக்கிட்டே இருப்போம்ல, அதை சிறு குழந்தைகளில் அறியாத வயசில் நம்ம அதை செஞ்சுருப்போம். அது வளர்ந்த பிறகு என்ன பண்ணணும், அதை மாற்றிக்கிடணும். கையில் ஒரு ஹார்ன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடித்து மற்றவங்களை வெறுப்பேற்றிக்கிட்டே வரக்கூடாது. இது அந்த டிரைவிங்க்கு தகுதியே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டிரைவிங்கில் அதிகமாக ஹார்ன் அடிக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளையும் சண்டையெல்லாம் ஏற்படுத்திடும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒரு நல்ல டிரைவிங் ஸ்கில் உள்ளவர் பார்த்தீங்கன்னா அவரை ஏன்ப்பா இப்படி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னோடனே அவர் சண்டைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒலி எழுப்புதல் என்பதில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அதே மாதிரி சில இடங்களில் ஹார்ன் அடிக்க வேண்டி இருக்கும், அங்கே கண்டிப்பாக அடிக்கணும். அந்த இடத்துல சிலர் அடிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் போகிறீங்கன்னா வளைவுகளில் பிளைண்ட் ஸ்பாட்லெல்லாம் ஒலி எழுப்புக அப்படின்னு போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அங்கே ஹார்ன் அடிக்கணும். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒலி எழுப்பக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கே வனவிலங்குகளோட நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறனால ஒலி எழுப்பக்கூடாது அப்படின்னா அங்கே போய் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அங்கே அடிக்கக்கூடாது. மலைப்பகுதிகளில் மட்டுமல்ல, நெடுஞ்சாலைகளில் கூட நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது, வளைவுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஹார்ன் அடிக்கணும். அதே மாதிரி ஓவர்டேக்கிங் பண்ணும் பொழுதும் பகல் நேரங்களில் கண்டிப்பாக ஹார்ன் அடிக்கணும். மேனுவல் கியர் கார்களில் ஹைவேயில் வேகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஸ்லோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரேக் பெடல் அப்ளை பண்ணுற அதே சமயத்தில் கிளச் பெடலையும் சேர்த்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டார்கெட் பண்ண இடத்துல சரியாக காரை நிறுத்த முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைவேல ஒரு 80 to 100 km ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க. திடீரென்று பிரேக் அடிக்க வேண்டியிருக்கு. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆடு மாடு குறுக்க வந்திருக்கலாம், அல்லது முன்னாடி போன வாகனங்கள் ஸ்லோ பண்ணியிருக்கலாம். அப்போ நிறுத்தக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஒன்லி பிரேக் பெடலை மட்டும்தான் அப்ளை பண்ணணும். சிலர் தவறுதலாக கிளச்சையும் சேர்த்து அமுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாகனம் முன்னாடி போய் இடிக்கத்தான் செய்யும், அல்லது நீங்கள் கரெக்டாக டார்கெட் பண்ண இடத்துல போய் நிற்காது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் பிரேக் பெடலை அழுத்தும் பொழுது கிளச் பெடலையும் சேர்த்து அழுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஜின் வித் கியர் பாக்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரேக்கிங் தான் நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் காரில் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆக்சிடென்ட் அந்த காலை எடுத்த உடனேயே கார் ஸ்லோ ஆகிறத பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் என்ஜின் பிரேக்கிங். அந்த ஆர்பிஎம் லோ ஆகி அப்படியே பார்த்தீங்கன்னா காரை ஸ்லோ பண்ண வைக்கும். அப்போது அந்த பவர், அந்த பிரேக்கிங் சிஸ்டம் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நீங்கள் கிளச்சை அழுத்திட்டு அப்படியே பிரேக் பெடலையும் அழுத்தினீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா காருடைய அந்த மொத்த ஃபோர்ஸ், மொத்த எடை எங்கே போய் டெபாசிட் ஆகும் அப்படின்னா 4 பிரேக்கில் மட்டும்தான் போய் டெபாசிட் ஆகி அந்த நீங்கள் குறித்த இடத்துல டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாமல் கார் போய் இடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால இது சடன் பிரேக்கிங்கில் மட்டுமல்ல, எப்பொழுதுமே நீங்கள் ஹைவேல போயிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப ஸ்பீடாக போகும் பொழுது ஃபஸ்ட்டில் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட கார் நிற்க போகும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கியரை டவுன் பண்ணி மாற்றி போகலாம். அதை தவிர்த்து ஒரே டைமில் இப்படி பண்ணுறது தவறுதலான விஷயம். ஆனால் இது சிட்டி சைடில் இப்படி செய்ய முடியாது. இப்போ சென்னை மாதிரி, ஹைதராபாத், டெல்லி மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்ய முடியாது. அந்த இடத்துல எப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டோம்ல, அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளச்சை ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். பிரேக் அடிக்கும் பொழுதே கிளச்சை ப்ரெஸ் பண்ணி உடனடியாக நம்ம கியரை டவுன் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா.
அப்போ அந்த இடத்துல இது அப்ளிகபிள் கிடையாது. நான் சொன்ன விஷயம் ஹைவேல மட்டும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேனுவல் கியர் கார்களில் ஹாஃப் கிளச் அப்ளை பண்ணி கியர் மாற்றுவது தவறுதலான ஒரு விஷயம். எப்பொழுதுமே கியர் மாற்றும் பொழுது ஃபுல் கிளச் பண்ணணும். 100% கிளச்சை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணணும். இதுதான் ஒரு சிறந்த ஓட்டுநருக்கு அழகு. நீங்கள் ஹாஃப் கிளச் பண்ணிவிட்டு பாதி மட்டும் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கியரை மாற்றுவதன் மூலமாக கிளச்சில் ரிப்பேர் வரும் மற்றும் கியர் வீல்லையும் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அப்படி செய்யவே கூடாது. மேனுவல் கியர் கார்களில் ஹைவேயில் தொலைதூர பயணங்களில் செல்லும் பொழுது கிளச் மேல் காலை வைத்து கொண்டே செல்வது தவறுதலான ஒரு விஷயம். சிலருக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது டாப் கியர் போன பிறகும் கூட அந்த கிளச் மேலே காலை வச்சுட்டே போவாங்க. அது பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் காரை கற்றுக்கொள்ளும் சமயங்களில் இது ஓகே. ஏன்னா வந்து சடனாக கிளச் ப்ரெஸ் பண்ண தெரியாமல் சில விபத்துகள் நடந்துவிடும். அப்படிங்கிறனால நீங்கள் டிரைவிங் படிக்கிற காலகட்டத்தில் கிளச் மேலே காலை வச்சுட்டு உடனடியாக கியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிக்கிடலாம். ஆனால் நன்றாக கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் எப்பொழுதுமே கியரை மாற்றிய பிறகு நீங்கள் கிளச்லேருந்து காலை எடுத்து சைடில் ரெஸ்ட்டில் வைக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் பயணங்களில் கூட அந்த கிளச் மேலே காலை வச்சுக்கிட்டே போகிறாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக கணக்கில் நீங்கள் கிளச் ப்ரெஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிளச் டேமேஜ் ஆகும் அல்லது மைலேஜ் ட்ராப் ஆகும். இதில் ரெண்டில் ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறனால அவசியம் இல்லாமல் கிளச் மேலே காலை வைத்து பயணம் செய்யாதீர்கள். மேனுவல் கியர் கார்களை ஓட்டும் பொழுது டிராஃபிக் சிக்னலில் 30 வினாடிகளுக்கு மேல் நிற்க வேண்டியிருந்தால் கியரை நியூட்ரல் செய்துவிட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுவிட்டு கிளச்சில் இருந்து காலை எடுத்துடலாம். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னலில் நிற்கும் பொழுது கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கியர்லேயே நிற்கிறாங்க. அப்படி நிற்க தேவையில்லை. சமீபத்தில் வரக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் கார்கள்லேயுமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஆப்ஷன். நீங்கள் சிக்னலில் காரை நிறுத்தின உடனேயே என்ஜின் வந்து ஆஃப் ஆயிரும். திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது கிளச்சை ப்ரெஸ் பண்ணால் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த வாகனங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஆப்ஷன் இல்லாத கார்களில் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நியூட்ரலில் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு நீங்கள் கிளச்லேருந்து காலை எடுத்துகிட்டு ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். கார் போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் சரியான நடைமுறை.